So now we'll go to the 2026 கொஸ்டின் பேப்பருடைய டிஸ்கஷன். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் ஓவர் தி இயர்ஸ். நான் 2019 2026 வரைக்கும் சப்ஜெக்ட்ஸோடைய ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்டை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி இது எல்லாத்துலேயும் 15 கேள்வி வந்துடும் ஆவரேஜாக. முன்ன பின்ன போகும், ஆனால் ஆவரேஜாக வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மிச்சம் எல்லாமே சேர்த்து 40 கேள்வி வரும். அதான் வந்து கணக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இங்கே 11, 16, 18, 11, 13 அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே பாலிட்டி குறைஞ்சதுன்னா ஹிஸ்ட்ரி ஏறிடும், ஆர் ஜியாகிரஃபி குறைஞ்சதுன்னா எக்கானமி ஏறிடும். அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். பட் ஆவரேஜாக எல்லாத்துலையும் 15 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பர்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஓகே, அதெல்லாம் யாருமே பார்க்க தேவையில்ல. சும்மா அது காட்டுறது ஒரு வழக்கங்கிறதுனால நானும் காட்டுறேன். உங்கள் மைண்டில் என்ன இருக்க போகுதுன்னா, இங்கே நான் எழுதுகிற நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடில் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை எத்தனை கேள்வி வந்தது அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் முக்கியமே கிடையாது. ஏன் முக்கியமே கிடையாது? ஏன்னா இந்த ஸ்லைடு வந்து நிறைய பேர் முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இது முக்கியமே கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, இது நிரந்தரம் கிடையாது. இந்த வருஷம் பாலிட்டியில் 8 கேள்வி வந்ததுனால அடுத்த வருஷம் 8ன்னு வர. இப்போ போன வருஷம் 13 வந்திருக்கு, இந்த வருஷம் 8 வந்திருக்கு. இப்போ போன வருஷத்தோட 13 பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? ஸோ இது எதுவுமே இட் டசன்ட் கிவ் யூ எனி இன்புட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேர் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, அவ்வளோதான். சரியா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்னன்னா இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாலிட்டியில் கொஸ்டின் வந்து குறைஞ்சிருக்கு. 8 பாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாலிட்டிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். பாலிட்டிங்கிறது நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். பாலிட்டி தெரியாமல் யாரும் ஐஏஎஸ் ஆகக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ பாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸை குறைக்கக்கூடாது. என்றைக்குமே அதோட 15 இருக்கணும். ஆனால் அது ஏன் 8 ஆக்கினாங்கிறது தெரியல. ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கேள்வி கேட்டு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ஒன்று என்னதுன்னா, ஒரே ஒரு கேள்வி வந்து ஸ்கீம்ல இருந்து ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து டைரக்ட் பாலிட்டி இல்லைனாலும் ஆக்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் பாலிட்டி தான். ஹிஸ்ட்ரியில வந்து மொத்தம் 20 கேள்வி. அதில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் 13, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்குள்ளே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு, ஒரு 5 கேள்வி. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு பியோர் ஏன்ஷியன்ட்ல வந்து நமக்கு வந்து 8 கேள்வி. அப்புறம் ஏன்ஷியன்ட்டோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து 5 கேள்வி. ஸோ அது 13. ஏன்ஷியன் மிடிவலையும் தாண்டி மாடர்னோடைய ஆர்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராகா வச்சு கேட்டது அதெல்லாம் சேர்த்தா ஸ்டாண்டலோன ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் 2 கொஸ்டின், மாடர்ன் இந்தியாவில் 5. ஸோ மிடிவல் இந்தியாவிலேருந்து கேள்வியே கேட்கல. ஸோ அப்போ 2026 there is no question from மிடிவல் இந்தியா. 2026 மிடிவல் இந்தியாவிலேருந்து கொஸ்டின் இல்லை. பட் ப்ரீவியஸில் பாருங்க, 2019 ஏன்ஷியன்ட் இருக்கு, மிடிவல் இருக்கு, மாடர்ன் இருக்கு. எல்லா வருஷமும் ஏன்ஷியன் மிடிவல் மாடர்ன் இருக்கும். சரியா? ஆனால் 2005 வரைக்கும் 25 வரைக்கும் இருக்கு. ஆனால் 26 மிடிவல் இல்லை. இப்போ 26 மிடிவல்ல இருந்து ஒரு கொஸ்டினும் வரல. அதுக்காக 27 அட்டெம்ப்ட் போறவங்க மிடிவல் விட்டுறணுமா? ஆக்சுவலி இப்படி தான் எப்போ ட்ரெண்ட் இருந்தது. நான் இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னா 2012, 13, 14 3 வருஷத்துலையும் 15 4 வருஷத்துலையும் மிடிவல் இந்தியாவிலேருந்து கேள்வி வரல. 12, 13, 14, 15 என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம், அதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மிடிவல் இந்தியாவில் முக்கியம் இல்லைன்னு. 2016 9 கேள்வி கேட்டாங்க. 8 9 கேள்வி மிடிவல் இந்தியாவிலேருந்து. 2016 பேப்பர் வந்து அந்த காலத்தில் டஃபஸ்ட்னு சொல்லுவாங்க. எதனாலனா மிடிவல் இந்தியாவிலேருந்து வராது, அதெல்லாம் படிக்க தேவையில்லை, ஏன்ஷியன்ட் இந்தியாலாம் கம்மியாக தான் வரும், மாடர்ன் இந்தியா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ 2016 மாடர்ன் இந்தியாவிலேருந்து டோட்டலாக குறைச்சிட்டு மிடிவல் இந்தியாவிலேருந்து நிறைய கேட்டு விட்டான். அதனால 2016 டஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு மிடிவல் இந்தியாவிலேருந்து கொஸ்டினே வரல. ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் வச்சு நமக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி 4த்தையுமே எல்லாரும் நல்லபடியாக படிங்க. இந்த செலக்டிவாக படிக்கிறது, காம்பினேஷன் வச்சு படிக்கிறது, இந்த 3 சப்ஜெக்ட் வச்சுட்டு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு படிக்கிறது, இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இந்த 2த்துல சும்மா பார்த்துட்டு போகிறது, இதை வச்சு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியுமானா முடியும், லக்கில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துட்டு பாஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்பிட்டு ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் பாஸ் ஆகலாம், 98 பேராலும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த 2 பேர் லக்குனால தான் போயிருப்பாங்க. ஸோ அதனால் காம்பினேஷனில் படிச்சுட்டு போகிற ஹேபிட்டை விட்டுட்டு 4 சப்ஜெக்ட் நல்லா படிங்க. பாலிட்டி, எக்கானமி இதுதான் பிரைமரி. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த 4த்தையும் நல்லபடியாக படிக்கணும். இதுதான் வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஜியாகிரஃபிலேருந்து 9 கேள்வி. ஸோ ஜியாகிரஃபிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ப்ரீ 2020 8, 6 தான் இருந்திருக்கு. பேண்டமிக் அப்புறமா ஜியாகிரஃபியில் 15, 11, 17, 17 இங்கே பார்த்தீங்களா, இங்கே 8, 6 தான் கேட்டிருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா 17 கேட்குறான். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளால ஒன்றுமே எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த வருஷம் திரும்ப 9 வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் திரும்ப 12 வரலாம். ஸோ அப்போ திஸ் டசன்ட் சே எனிதிங். எக்கானமியில் ஸ்டாண்டர்டாக 15, 16, 14, 15, 14, 13, 15, 15. ஸோ எக்கானமியில் நம்மளுடைய வெயிட்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கான். லக்கிலி இந்த வருஷம் ஸ்டாட்டிக்லேருந்து வந்த 4 சப்ஜெக்டில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமியில் கொஞ்சம் மனசு வருத்தம் இல்லாமல் அட்டன் பண்ண முடிஞ்ச ஏரியாவாக இருந்தது எக்கானமி தான். நான் எக்கனாமி ஃபேக்கல்ட்டிங்கிறதுனால சொல்லிக்கல, நான் ஆஸ்பிரண்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா
பாலிட்டி தான் எனக்கு ஃபேவரட் ப்ரிலிம்ஸில். நான் கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே அதிக அக்யூரஸியில் கரெக்ட் வாங்க வர சப்ஜெக்ட். ஆனால் நமக்கு வந்து என்னதுன்னா இந்த வாட்டி எக்கானமி தான் கொஞ்சம் வந்து ரிலீவாக இருந்தது. ஏன்னா ஈஸி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்ட சப்ஜெக்ட் லக்கீலி இந்த வருஷம் எக்கானமி தான். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி இப்போ அடுத்த வருஷம் அந்த மாதிரி எக்கனாமி, நெக்ஸ்ட் இயர் எக்கனாமி கேன் பி வெரி டஃப். பட் பாலிட்டி வில் பி வெரி ஈஸி நெக்ஸ்ட் இயர். சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இயர் பாலிட்டியில் 18 ஆக்கிட்டு எக்கானமி 9 ஆக்கலாம், 8 ஆக்கலாம். ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஸோ அப்போது என்ன வேணால் வரலாம். ஸோ நம்மளோட கடமை நாளையும் படிச்சுட்டு போகிறது. ஸோ அதான் வந்து வி ஹாவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர். நெக்ஸ்ட் என்வாரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1920 20-20ன்னு இருக்கு. சி த வெயிட்டேஜ். 1920 20-20, அப்புறம் 13 14 15 12 10 8 டிராஸ்டிக் ஃபால் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் திரும்ப 20 ஆகலாம் என்வாரன்மெண்ட். நோ ஒன் கேன் ஸ்டாப் தட். சயின்ஸ் அண்ட் டெக் இந்த வாட்டி பயங்கரமான பூம். இந்த வாட்டி ஹிஸ்ட்ரி ஒரு பூம்னா, ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டியும் இல்லை, எக்கானமியும் இல்லை, ஜாகிரபியும் இல்லை. ஹிஸ்ட்ரி 20 கேள்வினா ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தது சயின்ஸ் அண்ட் டெக் இந்த வருஷம். இந்த வருஷம் சயின்ஸ் அண்ட் டெக் பூமான வருஷம். ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஓரளவுக்கு மாடரேட் கொஸ்டின்ஸ் தான், அட்டெண்டபிள் கொஸ்டின்ஸ் தான், கஷ்டமாலாம் வரல. சயின்ஸ் அண்ட் டெக்கில் 1-2 கேள்வி தான் கஷ்டமாக இருந்தது. 18ல் நிறைய ஈஸியாக போடுற மாதிரியான கேள்விகள் தான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்துச்சு. ஆனால் 18 கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திடீர்னு வந்து எதை வேணால் பூம் ஆகலாம். ஸோ அதை தாண்டி மிஸ்லீனியஸாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஐஆர் அதை சார்ந்து வந்து 24 கேள்வி இருக்குது. இந்த 24ல் 12 கேள்வி வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் வேரியஸ் ட்ரீட்டிஸ், அதுலேருந்தே 12 கேள்வி ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அப்போது கடைசி 12 கேள்வி தான் மிஸ்லீனியஸ். இந்த அவார்ட்ஸு, இந்த பூங்கு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி கேட்டாங்க, இந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் பற்றி கேட்டது, ஆர்மி காப்ஸ் பற்றி கேட்டது, இதெல்லாம் வந்து ரேண்டமாக கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதான் வந்து இந்த வருஷத்துடைய ஸ்பிளிட்டு. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுடைய கோல் வந்து பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஓரளவுக்கு ஃபவுண்டேஷனலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நம்பர் 1. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ இது என்னுடைய அந்த ப்ரிலிம்ஸ் அன்னைக்கு நைட்டு போட்ட வீடியோலையும் சொன்னேன். என்ன அப்சர்வேஷன்னா, நான் வந்து 2014 ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். 12 இயர்ஸாக இருக்கேன். 15 என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அப்போது அந்த 2014 to 20 ப்ரீ பேண்டமிக் ஏரா வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஸ்டாட்டிக் வந்து பாதி, கரண்ட் அஃபேர்ஸ் பாதி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ். அப்படி இருந்தது. 2018-19 என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸில் குறைஞ்சு சப்ஜெக்ட்ஸோட வெயிட்டேஜ் அதிகமாச்சு. ஸோ கடந்த 6 வருடங்களும் பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியோட வெயிட்டேஜ் தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ திரும்ப இந்த வருஷம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இட் இஸ் கெய்னிங் ப்ராமினன்ஸ் அகைன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த ப்ரீ 2020 ஏரா மாதிரி கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன கற்றுக்குறோம்னா, ஸ்டாட்டிக் ஸ்ட்ராங்காக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்காக உட்காந்து ஒரு வருஷம் பூரா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பல மணி நேரம் கொடுக்கணும்னு இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம பேர் மினிமம் எஃபர்ட் என்ன போடணுமோ அதை போட்டுடணும். வெறும் ஸ்டாட்டிக்கை வச்சு பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பேர் மினிமம் எஃபர்ட் 12 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல போட்டே ஆகணும். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் சொல்கிற அதே ஸ்ட்ராட்டஜி தான். போன வருஷம் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதான் சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னா, போன வருஷம் வீடியோவில் என்ன டைலாக் சொல்கிறேன்னா அதே டைலாக் தான் இப்பயும் சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் யூபிஎஸ்சி ஹஸ் ஆஸ்க்ட் an unconventional paper, it doesn't mean that we have to change our strategy. ஏன்னா எவ்ரி நவ் அண்ட் தென் இந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்காக இந்த புது புக்கு படிப்போம், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்காக இந்த புது மெட்டீரியல் படிப்போம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு பி சேம். அப்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த வருஷம் பேப்பர் டஃப்பு. இந்த வாட்டி இந்தியாவில் இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொடுத்து யாருக்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் கேட்டாலும் நல்லா பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நான் நல்லா பண்ணேன்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி, சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பல பேர்கிட்ட பேசிட்டேன். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஆல்மோஸ்ட் 5 days ஆயிடுச்சு. ஒருத்தர் கூட நல்லா பண்ணேன்னு வந்து சொல்லலை. பல சோஷியல் மீடியா ஃபோரம்லையும், பல ட்விட்டரில், டெலிகிராம் குரூப்ஸில் எங்கேயுமே நான் யாருமே நல்லா பண்ணலன்னு சொல்லலை. அதுக்காக யாருமே மெயின்ஸ் எழுத போகிறது இல்லையா? யாரோ 13,000 பேர் மெயின்ஸ் எழுத தானே போகிறாங்க. 13,500 people are going to write mains. இந்தியாவில் இருக்கிற அந்த 13,500 people are going to write mains this year. அவங்களும் இந்த வருஷம் நல்லா பண்ணல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அப்போது யாருமே நல்லா பண்ணல. ஒரு பேப்பர் அன்கன்வென்ஷனலாக இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் அன்கன்வென்ஷனல் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது அன்கன்வென்ஷனல் தான். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ. ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான்.
என்ன மெயின்னா அந்த 2 மணி நேரம் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே இது அன்கன்வென்ஷனல் பேப்பர்னு ஒரு 15-20 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஓகே கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்கா, இந்தியா பூரா இப்படி தான் இருக்க போகுது, எல்லாவனும் கதற தான் போறான். அப்போ எனக்கு மட்டுமே இது டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? 2 மணி நேரம் பொறுமையா இருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். பேனிக் ஆகாம, பதட்டப்படாம, இந்த பேப்பர்ல லாஜிக்கலா யோசிச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை டீசெண்டா பண்ணிட்டு வந்தாலே எனக்கு சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த டெசிஷன் தான். அகைன் ஹேண்ட்லிங் தி ப்ரெஷர், அப்சார்பிங் தி ப்ரெஷர் இன் 2 hours அண்ட் ஆக்டிங் வித்தவுட் எனி ஆங்ஸைட்டி அண்ட் அப்ரோச்சிங் தி பேப்பர் வித் தி காம் மைண்ட் செட். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் இட்ஸ் கோயிங் டு பி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதர்வைஸ் ப்ரிப்பரேஷனில் எந்த மாற்றமும் தேவையில்லை. ஹிஸ்ட்ரியில் 20 கேள்வி வந்தனால உங்களை யாரும் போய் உபிந்தர் சிங் போய் படிக்க சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு புரியுதா? நம்ம படிக்கிற அதே என்சிஆர்டி போதும். கிளியரா? ஸோ ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் எது மாற்றம் அப்படின்னா ஒரு சில நியூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த புது விதமான கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத புதுசாக கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெரும்பாலும் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட்ஸும் 2027 ப்ரிலிம்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் தான். கரெக்டா? இப்போ இந்த வீடியோ இப்போ பார்க்குறாங்க அப்படின்னா இட்ஸ் டார்க் ஹியூமர் தான், பட் ஸ்டில் மனசு கஷ்டம் தான். பட் இருந்தாலும் 2027 ப்ரிலிம்ஸுக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் இந்த வீடியோ இதுலேருந்து நான் என்ன புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, புது விதமான கேள்விகள் வந்திருக்கு. இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன ஹேக், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். அவ்வளோதான். மித்தபடி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் தி கொஸ்டின்ஸில் தான் மாற்றம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி லெசன் விச் யூ ஆர் கோயிங் டு டேக். இப்போ நான் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ 2022 ஒன்லி டைப் கொஸ்டின் லான்ச் பண்ணாங்க. 22 அது லான்ச் பண்ணும்போது 8 கேள்வி தான் வந்துச்சு. 2023 இந்த ஒன்லி டைப் கொஸ்டின் வந்து 47 கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. இந்த ஒன்லி டைப் கொஸ்டின்னா என்னதுன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்காம ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் கரெக்ட்னு கேட்பாங்க. ஹவு மெனி ஆஃப் தினா உங்களுக்கு எது ரைட் எது ராங்குன்னு தெரிஞ்சு எத்தனை ரைட்டுன்னு தான் கேட்குறாங்களே தவிர எது ரைட்டுன்னு கேட்கல. ஸோ எது ரைட்டு அப்படின்னு கேட்டால் நம்ம எலிமினேட் பண்ணி ராங்காக எலிமினேட் பண்ணி 1 and 2 2 and 3 சொல்லிடலாம். எத்தனை ரைட்டுன்னு கேட்குறப்போ 1 கரெக்டாக 2 கரெக்டாக 3 கரெக்டானா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இது தப்புன்னு தெரிஞ்சால் தான் போட முடியும். அதான் ஒன்லி டைப் கொஸ்டின். அந்த ஒன்லி டைப் கொஸ்டின் வந்து 2023 47 கேள்வி வந்துச்சு. அதனால தான், ஏன்னா அது வரைக்கும் எலிமினேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் ஈஸியாக பண்ணிட்டு இருந்ததுனால அந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தாமல் ஷோராக உங்களுக்கு அந்த டேட்டா தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒன்லி டைப் கொஸ்டின்ஸை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்த லேட்டஸ்ட் டஃப் பேப்பர் வாஸ் 2023. பொதுவாக யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் பேப்பர் வர்றது புதுசு இல்லை. எவ்ரி 5 or 6 years வரும். ஆனால் எவ்ரி 5 or 6 years வர்றது பேட்டர்னை மாதிரி த ரீசெண்ட் டஃபஸ்ட் வாஸ் 2023 அண்ட் அதர் டஃப் இஸ் கமிங் இன் 2026. 3 வருஷத்துக்குள்ள வந்தது தான் இந்த வாட்டி வந்த ஒரு சேஞ்ச். ஸோ இந்த ஒன்லி டைப் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2023 ஒன்லி டைப் கொஸ்டின்ஸ் கொண்டு வரான். இந்த கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால 2023 பேப்பர் வாஸ் டஃபஸ்ட். சரியா? 2024 என்னாச்சு? இப்போ இந்த ஃப்ரெஷர்ஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ ஏதோ பயங்கரமாக வந்துருச்சு. இந்த எக்ஸாம் ஹாலில் உள்ள உட்காந்தவன் தான் பயந்தான். 2024 போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் கொண்டு வருதுங்கிற ஹேக்கை கற்றுக்கிட்டோம். கரெக்டா? ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துட்டோம், பிவேக்கு அனாலிசிஸ் பண்ணிட்டோம், வேர்ட்ஸை வச்சுட்டோம், இந்த வேர்டு இருந்தால் தப்பு, இந்த வேர்டு இருந்தால் கரெக்ட் அப்படின்னு ஒரு ஹேக்கை கொண்டு வந்து, ட்ரிக்ஸை கொண்டு வந்து, லாஜிக்ஸை கொண்டு வந்து இந்த ஒன்லி டைப்பை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம். ஸோ அடுத்த 2 வருஷம் 16 20 பாருங்க, திரும்ப 27 ஆயிடுச்சா? இந்த 2 வருஷமும் அது போட்டோம். அப்போ அந்த 2 வருஷமும் மாடரேட் இயராக இருந்தது. ஓ, அதை கற்றுக்கிட்டீங்களா? சரி, நான் இனிமேல் கேட்கல அப்படின்ட்டு 2 கேள்வி தான். ஸோ இந்த ஒன்லி டைப்பில் இந்த வருஷம் 2 கேள்வி தான். ஸோ ஏன்னா எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களே, ட்ரிக்ஸ் சொல்லிட்டாங்களே, யூடியூப்ல வீடியோ போட்டாங்களே, யூஸ் திஸ் மெத்தட் டு கெட் 120 மார்க். அதை எங்க எடுத்துக்காட்டு 120 மார்க் ஒருத்தன் தம்ப்நெயில்ல போட்டான். இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா 120 மார்க் எடுத்துடலாம் ப்ரிலிம்ஸ்ல. ஸோ அந்த வீடியோ 2 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போ 2 லட்சம் பேருக்கு அந்த டெக்னிக் தெரியும். அந்த 2 லட்சம் பேர்ல எத்தனை பேர் வந்து இந்த வாட்டி மெயின்ஸ் எழுதுவாங்க? ஸோ அப்போ யூபிஎஸ்சி இஸ் நாட் அபவுட் சம்திங் லைக் டெக்னிக்ஸ் ஆர் ட்ரிக்ஸ். இட்ஸ் ஆல் அபவுட் ஹேண்ட்லிங் தி ப்ரெஷர் இன் தி எக்ஸாம் ஹால். ஸோ அப்போ இதாயிடுச்சு. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் வந்து 2023 கொண்டு வந்தான். அசர்ஷன் ரீசனிங்ல 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்ல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. 2024 2 ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங்ல 13 கேள்வி, 3 ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசனிங்ல ஒரு கேள்வி இருந்தது. ஸோ யூபிஎஸ்சி புதுசாக ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் கொண்டு வரானா ஃபர்ஸ்ட் கம்மி நம்பர்ல கொண்டு வருவான், அடுத்த வருஷம் நிறைய ஆக்குவான். இப்போ ஒன்லி டைப்பும் பார்த்தீங்கன்னா 2022 8 தான் இருந்துச்சு.
2023 போகிற ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், ஒன்லி டைப் வந்தால் விட்டுருங்க, அது தொடாதீங்கன்னு. 2023 47 விட முடியாது, அப்போ அதை ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி 2024 ட்ரிபிள் அசெஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின் ஒன்னே ஒன்று வந்தது. 2025 ட்ரிபிள் அசெஷன் ரீசனிங் டைப் எத்தனை வந்திருக்கு? 9 ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அசெஷன் ரீசனிங்ல ஒரு கேள்வியும் இல்லை. ஏன்னா அசெஷன் ரீசனிங்ல கத்துக்கிட்டோம் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், ஒன்று தப்பாச்சுன்னா ஆன்சர் வந்துடும் அதில். ஸோ அப்போ தப்பான கேள்வியை கண்டுபிடிச்சி சிஆ டிஆன்னு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஹேக்கை கண்டுபிடிச்சதுனால நோ அசெஷன் ரீசனிங். அதையும் கண்டுபிடிச்சிங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து டூ ஸ்டேட்மெண்ட் டைப். டூ ஸ்டேட்மெண்ட் டைப் வந்து இப்போ 2023 முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் நிறைய இருக்கும். இப்போ அந்த டூ ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் வந்து திரும்ப வந்து 6 கேள்வி தான். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 ஒன்லி 2 ஒன்லி போத் 1 and 2 நன்னு. இந்த பேட்டர்னில் 6 கேள்வி தான். பட் இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் நாட் தட் ஈஸி. 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட்டை விட 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் ஆர் டஃபர். அதே மாதிரி அசெஷன் ரீசனிங் டைப்பை கம்பேர் பண்ணுறப்போ 2 ஸ்டேட்மெண்ட் டைப்ஸ் டஃப் தான். ஏன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. அதில் இந்த வருஷம் அந்த முக்கியமான வித்தியாசம் என்னதுன்னா 3 ஸ்டேட்மெண்ட் அண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் அந்த எலிமினேஷன் டைப் 2023 முன்னாடி இருந்ததுல நம்ம அப்போ கற்றுக்கிட்டு இருந்த ஆஸ்பிரன்ஸ், அதாவது என் ஜென்ரேஷன் ஆஸ்பிரன்ஸ்லாம் இந்த எலிமினேஷன் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். எப்படி எலிமினேட் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருது, அதை வந்து 2023 உடச்சு 3 வருஷம் சரியாக கேட்கல. இப்போ திரும்ப வந்து 45 கேள்வி அதில் திரும்ப வந்து அதை கொண்டு வந்திருக்கான். ஸோ அதான் வந்து இங்கே இருக்குது. பட் கேட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 4 ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலி 4 ஆப்ஷன்ஸ் டைப்பில் தான் நிறைய இருக்கும். நான் 2ன்னு போட்டிருக்கேன். 2 கிடையாது, 4 ஆப்ஷன்ஸில் 25 இருக்கும் ரஃப்லி, இஃப் ஐ எம் ரைட். யா, ஸோ ரஃப்லி 25 இருக்கு. 4 ஆப்ஷன் டைப்ஸ்னா என்னதுன்னா ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு ஏபிசிடி 4 ஆப்ஷன், அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, மேட்ச் ஃபாலோயிங்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி நார்மலாக கேட்குற எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் 25 வந்துச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட 25 வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இந்த வருஷம் புதுசாக லான்ச் பண்ண டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கிறது எதுனா இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின். இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி, ஜிஎஸ்ல நம்ம சிசாட்ல காம்ப்ரிஹென்ஷன் பண்றோம்ல, அந்த மாதிரி காம்ப்ரிஹென்ட் பண்ணி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படிங்கிறது தான் கேள்வியே தவிர அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான கேள்வி இல்லை. பொதுவாக ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் இல்லை 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்பாங்க. கரெக்டா? அதுதான் நார்மலா 3 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். பட் இந்த இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின்ல என்ன புது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு இன்னொரு 3 ஸ்டேட்மெண்ட். மேலே 3 ஸ்டேட்மெண்ட் படிச்சு கீழே வந்தால் கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இது புரிஞ்சுக்கிட்டேன், அந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன், அந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராடிக்ட் பண்ணுது, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட். அந்த 3ல எது கரெக்ட்னு கீழே கேட்டிருக்கான். ஸோ 3 லேயர் போகுது. இன்செப்ஷன் படம் மாதிரி, கனவு, கனவுக்குள்ள கனவு, அதுக்குள்ள ஒரு கனவுங்கிற மாதிரி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுனால தான் லென்த்தியா இருக்கு. ஏன் இந்த பேப்பர் 2026 பேப்பர் இஸ் லென்த்தி. ஏன் லென்த்தினா 3 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு ஆன்சர் போடுறதை தாண்டி இன்ஃபரன்ஸை அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக கேட்க, நான் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை பார்க்குறப்ப என்ன பண்ணிட்டேன்னா அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கீழே வந்தவொடனே தான் தெரியுது 3 கரெக்ட் தான், அது கேள்வி கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி டைம் அங்கே தான் வந்து போகுது. ஸோ அதனால தான் திஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி லென்த்தி. அதுக்கப்புறம் லிஸ்ட் டைப் இஸ் நாட் நியூ. என்னதுன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் பார்டரிங் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி 5 கண்ட்ரியை கொடுப்பாங்க. 4 கண்ட்ரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 லிஸ்ட் கொடுத்துட்டு லிஸ்ட்டில் எத்தனை கரெக்ட், பட் எத்தனை கரெக்டில் ஒன்லி டைப்பாக கேட்காம 1 and 2 2 and 3 அப்படின்னு பழையபடி கேட்டான். ஒன்லி டைப் கேட்டால் என்ன போடணும்னு கற்றுட்டு போனாங்க, n-2. 5 லிஸ்ட்டில் 5 இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 3, லிஸ்ட்டில் 6 இருந்ததுன்னா ஆன்சர் வந்து 4 அப்படின்னு அப்படியே கற்றுட்டு போறீங்க. n-2 போடுவீங்களா? போடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சி வந்து ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு வர உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ட்டு. யூபிஎஸ்சி இந்த எல்லா யூடியூபர்ஸோட வீடியோவும் பார்க்குறான். இந்த யூடியூபர்ஸ் வந்து ஹேக்கை சொல்லித்தர அந்த ஹேக்கு வேலை செய்யாத மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நல்ல வேலை நான் அந்த மாதிரி எந்த வீடியோவும் போடல. ஏன்னா நானே வந்து அதெல்லாம் நம்பலை. அந்த இதில் ஆக்சுவலி கடைசி அட்டெம்ப்ட் தான். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, கடைசி அட்டெம்ப்ட் கொடுக்குறப்போ நம்ம இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா? நம்ம ஓல்டு ஸ்கூல்லே போயிடலாமா, இல்லை இவனுங்க சொல்கிறதெல்லாம் n-2 இதெல்லாம் போடுறதா அப்படின்னா அது ஒரு டைலமாலே இருந்தது. கேள்வி பார்த்த பிறகு போடக்கூடாது, நம்ம இதுலேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் நியூ ஆப்ஷன்ஸ்.
ஸோ இன்ஃபரன்ஸ் டைப்னு ஒரு 5 கேள்வி வந்துச்சுன்னா நியூ ஆப்ஷன்ஸில் ஒரு 5 கேள்வி வந்திருக்கு. பாலிட்டியில் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக இருக்கு. ஸோ விச்சா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு சொல்லி 1 2 2 3 அப்படி கொடுக்காம புது விதமான ஆப்ஷன்ஸை கொடுக்குறான். ஸோ இது வந்து ஒன்லி டைப்புக்கும் எலிமினேஷன் டைப் கொஸ்டின்ஸ்க்கும் நடுவில் ஒரு மிக்சடாக வந்து ஒரு புது ஆப்ஷன் என்னதுன்னா 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங் விச் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2. 3 2 only 1 option is correct, no option is correct, 2 options are correct which include statement 3. நீங்க ரெண்டு கரெக்ட்னு தெரிஞ்சாலும் அதுல ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு புது விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வரான். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு யாருமே தயாராகல. எந்த ஆஸ்பிரண்ட் எந்த டெஸ்ட் சீரிஸும் தயாராகல. எக்ஸாம் ஹால் ப்ரெஷர், கொஸ்டின் பேப்பர் வித்தியாசமா இருக்கு. அந்த ப்ரெஷர்ல அந்த ஒரு எல்லா ஆங்ஸைட்டிக்குள்ள புது விதமான இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு இதான் மெத்தடா, ஓகே அப்போ இதுல இந்த இந்த கேள்விக்கு எப்படி பதிலை கொண்டு வருது அப்படின்னு அங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, அதை யார் பண்ணாங்கிறதா இந்த அட்டம் டெஸ்ட் பண்ணுது. ஹூ இஸ் ஏபிள் டு அப்சார்ப் அ ப்ரெஷர் அண்ட் ஏபிள் டு ஹேண்டில் இட் வித்வுட் பேனிக்கிங் அண்ட் ஏபிள் டு மேக் அ குவிக் டெசிஷன். இந்த எபிலிட்டி தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன எபிலிட்டி வேணுங்கிறது தான் இந்த 2 மணி நேரத்தில் டெஸ்ட் பண்ணுறாங்க. பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி டெஸ்ட் பண்ணல. அது தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வரணும். ஆனால் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க? பேனிக்கில் ப்ரெஷர் அப்சார்ப் பண்ணி தெளிவாக இருக்கியா? ஏன்னா கலெக்டர் தெளிவாக இல்லைன்னா அப்புறம் என்னத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? முடிவு எடுக்க வேண்டிய அந்த பர்சன் ஆன் தி கிரவுண்டில் தெளிவாக இல்லைன்னா அப்போ ஹெஃபசார்டு தான் இருக்கும். ஸோ அந்த முடிவு எடுக்க வேண்டிய பர்சன் காமாக இருந்தால் தான் சொல்யூஷன்ஸ் வரும். அந்த ஒரு எபிலிட்டி தான் இந்த ப்ரிலிம்ஸும் டெஸ்ட் பண்ணுது, மெயின்ஸும் டெஸ்ட் பண்ணுது, பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் டெஸ்ட் பண்ணுது. சப்ஜெக்ட்லாம் 2வது தான். இதுதான் வந்து நான் என்னோட 12 வருஷத்தில் கற்றுக்கிட்டது. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மேட்ச் தி ஃபாலோயிங் டைப்னா என்னன்னா, முன்னாடி எப்படி இருக்கும்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்பாங்க. அவங்க ஒரு மேட்ச் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பான். எத்தனை மேட்ச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு இருந்தது. அது 23க்கு அப்புறமா ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு மாறிச்சு. ஸோ அப்போ என்னதுன்னா அப்போ தப்பாவும் மேட்ச் ஆயிருக்கும். மேட்ச் தி ஃபாலோயிங்னா நம்ம ஸ்கூலில் பண்ணோம்ல அந்த கோடு போடுவோமே, 2 கண்டுபிடிச்சா நம்ம எடுத்து போட்டுடலாம். அந்த டிஎன்பிசி குரூப் 1 அண்ட் எஸ்எஸ்சியில் வர அந்த மேட்ச் தி ஃபாலோயிங் திரும்ப வந்திருக்கு. இட்ஸ் நாட் நியூ இன்ட்ரடக்ஷன். திஸ் மேட்ச் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேர் எக்ஸிஸ்டிங் பிஃபோர் 2014. நீங்கள் 2014க்கு முன்னாடி இருக்கிற ப்ரிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் வாஸ் தேர். 2015ல இருந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்கறது இல்லை, இப்போ கேட்டிருக்கான். இப்போ அசெஷன் ரீசனிங் அதுதான். அசெஷன் ரீசனிங் வாஸ் தேர் பிஃபோர் 2012. 2012 வரைக்கும் அசெஷன் ரீசனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கேட்கல. திரும்ப அசெஷன் ரீசனிங் எப்போ வருது? 2022ல வருது. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா? 10 வருஷம் கழிச்சு திரும்ப கொண்டு வரால, அந்த மாதிரி பழசா இருக்கிற ஒரு பேட்டர்னை திரும்ப கொண்டு வரான். இப்போ இந்த மாதிரி வருதுங்கிறது நமக்கு போன வருஷமே நமக்கு தெரியும், பழசை இதை கொண்டு வரான் அப்படின்னு. நம்ம 30 வருஷம் பிவைக்கியூ பார்க்க சொல்றோம். அப்போ அந்த 30 வருஷம் பிவைக்கியூ நீங்க பார்க்குறப்போ அஃப்கோர்ஸ் அந்த பேட்டர்ன்லாம் பார்த்துருப்போம், கரெக்டா? அதனால தான் பிவைக்கியூ பார்க்க சொல்றது. ஸோ தட்ஸ் தி லாஜிக் ஹியர். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் வந்திருக்கான். பட் மேட்ச் தி ஃபாலோயிங் இஸ் தி ஈஸி டைப். கொஸ்டின்ஸ் டைப்லேயே ஈஸியாக போடக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் மேட்ச் தி ஃபாலோயிங். ஏன்னா 4மே தெரியணும்னு அவசியம் இல்லை. 1 தெரிஞ்சா உங்களுக்கு வந்து என்ன வந்துடும்னா 2 எலிமினேட் பண்ணிடலாம். 1 உங்களுக்கு ஷுவராக தெரியும்னாலே 4 கொடுத்த மேட்ச்சில் 1 தெரிஞ்சாலே 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். 2 தெரிஞ்சதுன்னா ஆன்சர் போட்டலாம். இதுதான் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் நோ 1 மேட்ச் யூ கேன் எலிமினேட் 2 ஆப்ஷன்ஸ். இஃப் யூ நோ 2 மேட்சஸ் யூ கேன் புட் தி ஆன்சர். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ஈஸியான நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி சான்சஸில் இருக்கிற ஒரு கொஸ்டின் டைப்பு. அதுலேருந்து நமக்கு 4 கேள்வி வந்தது, நல்லது தான். இல்லை என்ன ஒரு சந்தோஷம்னா சிசாட்லேயே வந்து நிறைய வந்தது மதியானம். ஆனால் அது வந்து புது ஏரியாவில் வந்து சிசாட் டிஸ்கஷன், அது இன்னொரு பேப்பர், அது பண்ணணும். ஐயப்பன் வந்து பண்ணுவார் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டி புதுசாக திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் ஆனது என்ன அப்படின்னா எத்திக்ஸ் டைப். அது வந்து கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சிலபஸில் இருக்குது. கவர்னன்ஸ் கீழே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே இருந்து அது கேட்டிருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். எத்திக்ஸ் எங்கேந்திரா வந்தது, சிலபஸில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டால் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கோம், கவர்னன்ஸுங்கிறதுக்குள்ளே இருக்குப்பா. இனிமேல் புது கவர்னன்ஸ் இருக்க போது த டைம் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அந்த கவர்னன்ஸ்குள்ள பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கான். அதுக்குள்ளே தான் இந்த 3 எத்திக்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த எத்திக்ஸ் கொஸ்டினை வந்து இட் வாஸ் தேர் இன் ப்ரிலிமினரி பிஃபோர் 2014. 2011, 12, 13, 14 4 வருஷமுமே டெசிஷன் மேக்கிங் டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. எதில் கேட்பாங்கன்னா சிசாட்டில் கேட்பாங்க. சிசாட்டில் சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஒரு 2 லைன்ல இருந்து கேள்வியே வந்தது கிடையாது. இது ஐயப்பன் அடிக்கடி சொல்லுவார்.
ஒன்று வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்னொன்று டெசிஷன் மேக்கிங். இந்த ரெண்டுத்துலேருந்து கேள்வியே கேட்க மாட்டான் அப்படின்னு ஐயப்பன் எல்லா வருஷமும் திட்டுவார். இதுலேருந்து கேளுங்க கேளுங்கன்னு. இந்த வருஷம் ஐயப்பன் சந்தோஷமா இருப்பார், ஏன்னா கேட்டான். என்னன்னா கம்யூனிகேஷன்ல இருந்து 4 கேள்வி கேட்டான் சிசாட்ல. ஆனா டெசிஷன் மேக்கிங்ல சிசாட்ல கேட்காம ஜிஎஸ்ல தூக்கி கேட்டிருக்கான். ஆக்சுவலி இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் கொஸ்டின் வந்து 4-5 வரும். ஸோ ஈஸியாக அதுக்கு என்ன கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு என்ன டெசிஷன் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து அது வந்து 3 கொஸ்டின்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கான். ஸோ ஒன்றுத்த 3ஆ லான்ச் பண்ணுறான்னா இதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்னா 2027ல் 8 வரலாம், இல்லை 5 வரலாம், இல்லை 6 வரலாம். ஸோ இதுதான் நீங்கள் லெசன்ஸ் எடுத்துக்க போறீங்க. ஸோ அப்போ இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் 2027 ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் 5 தானே வந்தது, நெக்ஸ்ட் இயர் அது வந்து ஒரு 10-15 வரலாம் இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின். அதே மாதிரி இந்த எத்திக்ஸ்ல இருந்து ஒரு 8 கேள்வி வரலாம். ஸோ அப்போ இதுதான் நியூ விதமான ஒரு விஷயம். இந்த நியூ ஆப்ஷன்ஸ் டைப்ல இருந்து ஒரு 4 வந்ததுல, இந்த நியூ ஆப்ஷன்ஸ் டைப்ல இருந்து ஒரு 10-15 வரலாம். ஏன்னா அதுதான் பேட்டர்ன். நம்ம புதுசா ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்போ அந்த பேட்டர்ன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த வாட்டி புதுசா இது 2 வருதுன்னா அப்போ இதுதான் வந்து இப்போ நமக்கு தொடர போகுது அப்படிங்கிறது வி கேன் லேர்ன். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கொண்டு வருது அப்படிங்கிறதான் 2027 ஆஸ்பிரண்ட்ஸ் கற்றுக்கணும். ஸோ சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ்க்கு நீங்கள் இப்போ இந்த ஒன்லி டைப் கொஸ்டின் வரும்போது சீனியர்ஸ்க்கு தான் கஷ்டமா இருந்தது. ஆனால் 2024ல் வந்து ப்ரிலிம்ஸ் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் 2024ல் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தவங்களாம் அவங்க டெஸ்ட் சீரீஸ்லேயே அந்த ஆப்ஷன்ஸில் தான் பார்த்து பழகினாங்க. அதனால 2024 ப்ரிலிம்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அது ஷாக்காக இல்லை. ஆனால் அது அப்படி பார்க்காத அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தவங்க தான் அது கஷ்டமா இருந்தது. இப்போ 2027ல் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த ஆப்ஷனில் தான் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸே இனிமேல் நடக்கும். உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸே நடக்க போகுது. நாங்கள் அப்படி தான் கேள்வி எடுக்க போகிறோம் இனிமேல். ஸோ அப்போ அப்படி வரும்போது உங்களுக்கு எவ்ரி வீக் நடக்கிற டெஸ்ட்லேயே இந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும், உங்களுக்கு பழகிடும். உங்களுடைய பழக்கமே இந்த மாடலில் தான். உங்களுக்கு புரியுதா? சூரியவன்ஷி மாதிரி நீங்கள் விளையாட ஆரம்பிச்சதே 2020ல் தான். உங்களுக்கு புரியுதா? போலருக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, மதிக்கிறதே இல்லை. என்ன அடி அடிக்க மேட்சுக்கு முன்னாடி எல்லாரும் காலையும் போய் விழுறான், சரியா? மேட்ச்ல வந்து பேயடி அடிக்கிறான். ஸோ அதுதான் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ சூரியவன்ஷி பழகினதே 2020ல் தான். அந்த மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் இப்போ பழக்க போகிறதே இந்த விதமான கேள்விகளில் தான். அப்போ உங்களுக்கு 2027 பதுவாக இருக்கும். அண்ட் சீனியர்ஸ் வந்து நீங்கள் இப்போ இதை அடாப்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நிச்சயமாக 2027ல் நமக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். 2027 2026 மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்னோட ஐடியா படி என்னுடைய இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து ஆப்பு வச்ச அடுத்த வருஷமே இன்னொரு ஆப்பு அப்படின்னு வைக்க மாட்டாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி 5-6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வைப்பாங்க. இப்போ 23ல் வச்சாங்க, 26ல் வைக்கிறாங்க. ஸோ 26ல் இருக்குன்னா மேபி ஒரு 28 or 29ல் எதிர்பார்க்கலாம் இன்னொரு ஆப்பு. ஸோ நிச்சயமாக 2027ல் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு பேக்லாஷ் வருது, ஒரு நெகட்டிவிட்டி வருது, கிரிட்டிசிசம் வருதுன்னு அடுத்த வருஷம் கொஞ்சம் அவங்க வந்து சரி எதுக்கு வம்பு அப்படிங்கிற மோடில் யூபிஎஸ்சி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90% நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஷாக்காக இருக்காது. பட் 10% எதுவும் சொல்ல முடியாது, சரியா? ஸோ புது டைப்ஸும் கொண்டு வரலாம். ஸோ நியூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன வந்ததுன்னா இதான் அந்த இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே என்ன தரான், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் இந்த எனக்கு இது படிக்கிறப்போ இது 3மே கரெக்டாக தப்பான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது 3 கரெக்டாக தப்பான்னு அவன் கேட்கல. இந்த 3ல இருந்து வாட் யூ லேர்ன், தேர் வேர் வைட் அக்கரன்சஸ் ஆஃப் ஸ்பிண்டில் ஹோல்ஸ் இன் தி ஹவுசஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் வீல்ஸ். ஹரப்பன் சிவிலைசேஷனோட வீட்டில் ஸ்பிண்டில் ஹோல்ஸ்னா என்னதுன்னா கையிலேயே வந்து நீங்கள் ஸ்வெட்டர் தைப்பாங்களா அந்த மாதிரி வீட்லேயே சுற்றி நீங்கள் நூல் எடுத்து பண்ணுறது. There are houses built in the large part with baked bricks around relatively spacious courtyards with their own wells and bathing. Weights and measurement scales with complete gradations have been discovered. ஸோ இது 3மே கரெக்ட் தான். அது எப்போ தெரிஞ்சதுன்னா இங்கே வந்தவொன்னு தான் தெரியுது. Which of the following inferences can be drawn from above statements? ஸோ அப்போ இது 3மே புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து இது காம்ப்ரிஹென்ஷன் ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் இது ஹிஸ்ட்ரி கேள்வி, இதுக்கப்புறமா இது காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஆயிடுது, சிசாட் கொஸ்டினாக மாறிடுது. Statement 1 suggests that spinning wheel was laborious activity and done at home. ஸோ வீட்லேயே பண்ணாங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ வைட் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பின்னிங் ஹோல்ஸ் இன் தி ஹவுசஸ். ஸோ வீட்டில் கண்டுபிடிச்சதா தான் மேலே இருக்கு. ஸோ அப்போ வீட்டில் தான் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 சஜஸ்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ். ஏன்னா அவங்க வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்லாம் ஹரப்பன்ஸ் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் இருந்திருக்கு. ஏன்னா தராசெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்லுது, Statement 3 suggests the emergence of common property system.
அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 3ல என்ன சொல்றாங்க? தேர் ஆர் ஹவுசஸ் பில்ட் இன் தி லார்ஜ் பார்ட் வித் பேக்டு பிரிக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இந்த பேக்டு பிரிக்ஸ் பார்த்தோன்னா ஹரப்பன் பர்ன்ட் பிரிக்ஸ் தானே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு எலிமினேட் பண்ணி சும்மா எலிமினேட் பண்ணி வச்சேன். அப்புறம் பார்த்தா அது கரெக்ட் தான், அது நம்ம யோசிக்க தேவை. ஆக்சுவலி என்னதுன்னா பேக்டு பிரிக்ஸ் இருந்தது, பர்ன் பிரிக்ஸ் நிறைய இருந்தது, அதான் வந்து ஹரப்பால இருக்கும். பட் நம்ம மைண்ட் எலிமினேட் பண்ண தானே போகும். அதனால என்னதுன்னா வீடுகள் நிறைய இருந்தது, பேக்டு பிரிக்ஸ்ல கட்டியிருந்தாங்க, வீடுக்கு வெளியில தோட்டம் இருந்தது, ஸோ அதில் வந்து கிணறுலாம் வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய வீடு கட்டியிருந்தாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. பட் இங்க என்ன சொல்லுது? ஸ்டேட்மெண்ட் 3 சஜஸ்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம். காமன் ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லல, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் சொல்லுது. வீடு கட்டி எல்லாரும் பெரிய பெரிய வீட்டில் இருந்தாங்கன்னா காமன் ப்ராப்பர்ட்டினா என்ன? எல்லாருக்கும் நிலம், பொது சொத்து. அந்த நிலமுங்கிறது தனி மனிதன் சொத்து இல்லை, பொது சொத்துங்கிறது தான் காமன் ப்ராப்பர்ட்டி. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனியா வீடு கட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். ஸோ அப்போ இந்த மூணுல எது கரெக்ட்னா 1 and 2 கரெக்ட். உங்களுக்கு புரியுதா? இந்த தேர்ட், இந்த மூணுமே கரெக்ட் தான். உங்களுக்கு புரியுதா? இது மூணுமே கரெக்ட் தான். இந்த மூணுல இருந்து இன்ஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 3 இன்ஃபரன்ஸ்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்கான். இந்த 3 இன்ஃபரன்ஸ்ல தேர்ட் இன்ஃபரன்ஸ் வந்து ராங். இட் சஜஸ்ட் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிறதுனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ அதனால 1 and 2 கரெக்ட் அப்படிங்கிறது வரும். இதான் வந்து இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு மூணுமே கரெக்டாக தான் இருக்கும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ அது வந்து ஹிஸ்டரி கொஸ்டினா ஆரம்பிச்சு காம்ப்ரிஹென்ஷனா மாறிடும். ஒரு கொஸ்டின் இருக்கு, அது வரும்போது காட்டுறேன். ஜாகிரபி கொஸ்டினா ஆரம்பிக்குது, கீழே ஆப்ஷன்ஸ்க்கு வரும்போது அது ஹிஸ்டரி கொஸ்டினா மாறிடுச்சு. ஆன்சர் கீ பார்த்தோன்னா அது என்வாரன்மெண்ட் கொஸ்டினா இருக்கு. அந்த டால்பின் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். என்னையா இது? இதனாலதான் இந்த வருஷம் அன்கன்வென்ஷனல் சொல்றேன். இது எக்ஸாம் ஹால் ப்ரெஷர்ல பாக்குறப்போ நிச்சயமா அது வந்து இதுவா தான் இருக்கும். சரி பாருங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டானா. India's long-term low-emission development strategy is a crucial tool for achieving net zero emissions. ஸோ இது நாலுமே கரெக்ட், மூணுமே கரெக்ட் தான். நம்ம இதை அனலைஸ் பண்ண தேவையில்ல. இந்தியாவுடைய லாங் டேர்ம் என்ன கேட்கறான்? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெஃபர்ஸ் இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? ஸோ லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம COP27 ஷார்மல் ஷேக்ல லான்ச் பண்ணோம். ஓகே, அதுல என்ன சொல்றாங்கன்னா 2070க்குள்ள நம்ம CO2 எமிஷன்ஸை குறைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 2070க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் இந்தியா கொண்டு வந்திருக்கு. புரிஞ்சுச்சா? India's fourth biennial update submitted in December 2024 recorded around 8% decrease in the greenhouse gas. இந்தியா வந்து லாங் டேர்ம்ல கிரீன்ஹவுஸ் கேஸ் குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லேட்டஸ்ட் அப்டேட்ல இந்தியா 8% குறைச்சிருக்கு அப்படின்னு ரெண்டாவதா ஒரு டேட்டா கொடுக்குறான். Climate resilient development necessarily depend on quick and short term achievements of emission reduction targets. ஸோ பொதுவாக வந்து climate resilient development வந்து ஷார்ட் டேர்மா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மூணாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இங்கே வந்து இந்தியாஸ் ரெஸ்பான்ஸில் கிளைமேட் ரெசிலியன்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா குவிக் அண்ட் ஷார்ட் டேர்மில் எடுத்தால் தான் வரும் அப்படின்னு மூணாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ அப்போ இந்த மூணுமே கொடுத்துட்டேன். இப்போ இன்ஃபரன்ஸ் வருவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸ்டேட்மெண்ட் 1 எம்பரிக்கலி சப்போர்ட்டட் பை ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ எம்பரிக்கலி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு மீனிங் வந்து ஒருத்தருக்கு தெரியலன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் போட முடியாது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் சொல்றேன். இப்போ ஹிந்தி மீடியம் காரனுக்கு என்னவா இருக்குன்னா, அவன் டக்குன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனா ஹிந்தியில் இருக்கு எம்பரிக்கலி, அதை பார்த்துட்டு ஓகே நம்பரா சொல்றானா? எம்பரிக்கலி என்னதுன்னா நியூமரிக்கல் டேட்டா. எம்பரிக்கலிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா நியூமரிக்கல் டேட்டா தான், டேட்டாவை தான் சொல்றாங்க. ஸோ அது ஹிந்தியை பார்த்துட்டு அவங்க அசால்ட்டா புரிஞ்சுப்பாங்க. ஆனா நம்ம மக்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா தான் போட முடியும். இதுதான் அநீதின்னு சொல்றோம். ஸோ ஒருத்தனுடைய தாய்மொழியில ஈஸியாக அவனால் போட முடியுது, ஏன்னா என்னோட தாய்மொழியில என்னால் போட முடியல. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, மாற போறது இல்லையா, அடாப்ட் ஆனா. நான் அடாப்ட் ஆயிடுவோம். இப்போ நான் ஸ்கீம்ஸ்லாம் நடத்துறப்போ ஹிந்தி வேர்டு வந்தா நான் கிளாஸ்ல எடிட்டோரியல்ஸ்ல ஒரு வாட்டி ஹிந்திக்கு நான் என்ன இங்கிலீஷ்ல மீனிங்னு தமிழ்ல மீனிங்னு நடத்துவேன். ஒரு வாட்டி ஹிந்தி படிக்கிறப்போ நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லாமல் அவங்க என்ன எங்கே போனாலும் சான்ஸ்கிரிட் ஸ்கீம்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ சான்ஸ்கிரிட் வேர்டோ ஹிந்தி வேர்டோ வரும்போது நான் ஒரு வாட்டியும் மீனிங் சொல்லி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆஸ் அ டீச்சராக நாங்கள் அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்கோம், ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நான் ஒன்றும் அடாப்ட் ஆகாமல் சொல்லலை. இது அநீதி மாற போறதில்லன்னு தெரிஞ்சு அடாப்ட் ஆகி ஹிந்தி வேர்டுக்கும் சான்ஸ்கிரிட் வேர்டுக்கும் மீனிங் சொல்லி கொடுத்து தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்கள்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அநீதின்னு சொல்றதை யாரும் தடுக்க முடியாது. அநீதி இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்போம், மாற்றம் வர வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்போம். ஸோ இதுதான் சொல்றேன். இப்போ இந்த எம்பரிக்கலுங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியாத ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க? அதுதான் என்னதுன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு எம்பரிக்கல் மீனிங் வேர்டு தெரியலன்னா அது காமன். அது உனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரியல, அப்போ நீ பேக்ல இருக்க, தெரிஞ்சவன் போட்டு கரெக்ட் வாங்கிட்டான். ஆனா ஹிந்தியில் அவன் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறான், ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுங்கிறது அவசியமா இருக்கிறது அநீதி. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை.
ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 எம்பரிக்கலி சப்போர்ட்டட் பை ஸ்டேட்மெண்ட் 2னா இந்தியா லாங் டேர்ம்ல எமிஷன் குறைக்கணும்னு சொல்லுது. இங்க டேட்டா 8% குறைஞ்சிருக்குன்னு சொல்றதுனால இட் இஸ் சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் 1. CO2 எமிஷன்ஸை குறைக்கணும்னு சொல்றாங்க, டேட்டா வைஸா சப்போர்ட் பண்ணுது. ஸோ புரிஞ்சுச்சா? அதனால இந்த இன்ஃபரன்ஸ் வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 கான்ட்ராடிக்ட்ஸ் தி அப்ரோச் இம்ப்ளிசிட் இன் ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 3ல சொன்ன அப்ரோச் வந்து ஸ்டேட்மெண்ட் 1ல சொன்னதுக்கு கான்ட்ராடிக்டா இருக்கு. ஏன்னா இங்க லாங் டேர்ம்ன்றான், இங்க ஷார்ட் டேர்ம்ன்றான். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Statement 1 and Statement 3 together establish the premise of long-term sustainability. கிடையாது. Statement 3 ஷார்ட் டேர்ம் சொல்லுது. அதனால மூணாவது தப்பு. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா? 3 ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினாக மாறிடுது. ஸோ திரும்ப வந்து 1 and 2 தான் ஆன்சர். ஸோ இதான் வந்து இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின். ஸோ அப்போ இன்ஃபரன்ஸ் டைப் கொஸ்டின் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டோமா? ஸோ அடுத்த வருஷம் கொடுக்குற ஆஸ்பிரன்ஸ் ஆன்சர் கீ டிஸ்கஷன்லாம் பார்ப்போம். அது ஈஸியாக ஏபிசிடி பார்த்துக்கலாம். பட் இந்த இன்ஃபரன்ஸ் தான் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதிலிருந்து 3 இன்ஃபரன்சஸ் எடுப்பாங்க. இந்த இன்ஃபரன்சஸ் தான் கரெக்டானு கேட்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 13 அப்படின்னு ஒரு நம்பர் வருது. இந்த 13ங்கிற நம்பர் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நியூ டைப் ஆஃப் 3 ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. நியூ டைப் ஆஃப் ஒரு ஆப்ஷன் டைப் வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் டைப் 1 only, 1 and 2, 2 and 3, 3 only அப்படின்னு இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கா? இதை நான் எக்ஸாம் ஹாலில் ஃபீல் பண்ணது, கண்டுபிடிச்சது என்னதுன்னா, மோஸ்ட் ஆஃப் யூ எக்ஸாம் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாடல் ஆஃப் ஆப்ஷன்ஸில் 13 கேள்வி வந்திருக்கு. இந்த மாடல் ஆஃப் ஆப்ஷன்ஸில் ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, எய்தர் 1 கரெக்டாக இருக்கும் இல்லை 3 கரெக்டாக இருக்கும். போத் 1 and 3 கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாடல் ஆஃப் ஆப்ஷன்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் அது 2 கொஸ்டின் பார்த்த உடனே மிச்சம் எல்லா கொஸ்டின்ஸும் அந்த அப்ரோச்சை தான் போனேன். 1 கரெக்டாக இருக்கா இல்லை 3 கரெக்டாக இருக்கா? ஏதாவது 1 கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 50-50 ஆகிடும். ஸோ அதான் இதோட ஆப்ஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, ஸ்டேட்மெண்ட் 3 உங்களுக்கு என்ன ஆகிடும்னா சிடி போயிடும். இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சிடி போயிடும். 50-50 வந்துடுது. ரெண்டுத்துல எது போட்டாலும் யூ ஹேவ் 50-50 சான்சஸ். ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, 1 தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது 2 போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு 50-50 வந்துடும். ஸோ அப்போ உங்களோட கேமே என்னவா மாறிடும்னா 2 கரெக்டா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கரெக்டா, 1ல எது, ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் கேம் ஆடினீங்கனாலே யூ கேன் ஈஸிலி 50-50ல கெஸ் எடுக்கலாம் அதில். ஸோ நீங்கள் இதில் கெஸ் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக வர்ற மாதிரியான 50-50 கெஸ்ஸஸாக இது மாறிடுது. ஸோ அந்த மாடலில் வந்து இதே மாடல் ஆப்ஷன்ஸில் 13 கேள்வி இந்த வருஷம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கேமில் போகலாம். அசஷன் ரீசனிங் வரும்போது ஒரு கேம் நம்ம பார்த்தோம்ல, 1 தப்பாக இருந்தால் சி இல்லை டி அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாடல் ஆஃப் ஆப்ஷன்ஸில் இது ஒரு கேம் வந்து இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் வி கேன் அப்சர்வ். அண்ட் வழக்கமாக வந்து அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பார்த்தோம்னா ஆல் தி அபோங்கிறது டி ஆப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? பொதுவாக எப்படி இருக்குன்னா 1 only, இது எப்படி இருக்குன்னா ரிவர்ஸில் கொடுத்துருப்போம். ஆப்ஷன் ஏ 1 only, ஆப்ஷன் பி 2 and 3 only, ஆப்ஷன் சி 1 and 2 only, ஆப்ஷன் டி 1 to 3 அப்படின்னு தான் எப்பவுமே கொடுப்பான். பட் இந்த வருஷம் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் ஏ 1 to 3, ஆப்ஷன் பி 1 and 2, ஆப்ஷன் சி 2 and 3, ஆப்ஷன் டி 1 only. ஸோ ஆப்ஷனை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டிங்டிவாக பல டெஸ்ட் சீரீஸில் பல டெஸ்ட்டில் ஆல் தி அபோனா டி அப்படின்னு நம்ம பழகிட்டோம். பழகி என்னதுன்னா, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, அப்போது என்னதுன்னா நம்ம இன்ஸ்டிங்டிவாக நம்ம இன்ஸ்டிங் என்ன பண்ணோம்னா புள்ளி வைக்கிறப்போ டி அப்ரிஷியேட் பண்ணிடும். ஆனால் ஆல் தி அபோ ஏக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ்னாலையும் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நுவான்சஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் ப்ரெஷரில் தெரியாது. அதுதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். பிலிப்ஸ் சொல்ல போய் உள்ள உட்காரு, சந்திரமுகி படத்தில் வரல, நீ போய் கூப்பிட்டு பாரு, இன்னைக்கு நகை வாங்க போகலாம், சந்திரமுகியை வருதான்னு பாருங்கிற மாதிரி நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தீங்கன்னா எதுவும் தெரியாது. ஏன்னா அது பேனிக் வந்து ஒரு சைடே மறைச்சிரும். ஸோ அது வந்து ஒரு இது. ஸோ அடுத்தது வந்து நியூ கொஸ்டின் டைப்ஸில் என்ன வந்திருக்குன்னா இதுதான் அது. ஸோ மிஸ்டர் எக்ஸ் ரிடில் டைப், அதாவது ஆர்டிகல் 13ல எதெல்லாம் லா, இது சிம்பிளாக கேட்குறோன்னா என்னதுன்னா, அகார்டிங் டு ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் லா, ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி, ஆப்ஷன் ஏல நம்ம என்ன சொல்லலாம், ஆர்டினன்சஸ், ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் தி மீனிங் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுக்கலாம், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆர்டினன்சஸ் கொடுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுக்கலாம், கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கரெக்டா? 1 only, 2 only, both, none அப்படி கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்தா நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த கேள்வியோட பேட்டர்ன் அதுதான். இப்போ இதை பார்த்த உடனே இது அந்த பேட்டர்ன் தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது ஒரு புதுசுங்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். அண்ட் இதில் கான்ட்ரவர்சி சொல்கிறாங்க. பட் கான்ட்ரவர்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கான்ட்ரவர்சி கிடையாது, கரெக்ட் ஆன்சர் தான்.
என்ன மேட்டர்னா மிஸ்டர் எக்ஸ் என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலி வந்து இதுல யூபிஎஸ்சி கொடுத்த ஆப்ஷன் வந்து டி. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா போத் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூபிஎஸ்சி கொடுத்த ஆப்ஷன் வந்து ஒன்லி ஒய் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குது? எக்ஸ் வாஸ் அட்ரஸிங் அ செமினார் ஆன் தி மீனிங் ஆஃப் லா ஆஸ் ப்ரொவைடட் இன் ஆர்டிகல் 13. ஒரு செமினார் அட்ரஸ் பண்றாராம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா த டேர்ம் லா இன் தி 13 என்ன சொல்லுதுன்னா லாங்கிற வேர்டை டிஃபைன் பண்ணுது. அதான் ஆர்டிகல் 13 இன் தி கான்ஸ்டியூஷன். The term law in the Constitution of India was very comprehensive. It included ordinances, orders and even rules and regulations அப்படின்னு அவர் லெக்சர் கொடுத்துட்டாரு. ஆனா ஒய்ங்கிற ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னா பாயிண்டட் அவுட் தட் த டேர்ம் லா இன் ஆர்டிகல் 13 ஆல்சோ இன்க்ளூடட் கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜஸ் பீன் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு இங்கேயோட இது முடிஞ்சிருந்ததுன்னு வைங்களேன், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா எக்ஸ் சொன்னது ஆர்டிகல் 13ஓட டெஃபினிஷன்ல எக்ஸ் சொன்னதும் வருது, ஒய் சொன்னதும் வருது. கரெக்டா? ஆர்டிகல் 13ஓட இதை காட்டுறேன். ஸோ அப்போ எங்க வந்து ஒய் தப்பாகிறாரு, சாரி எக்ஸ் தப்பாகிறாரு அப்படின்னா ஒய் சொன்னது கரெக்ட் ஆக்சுவலி, டு விச் எக்ஸ் கான்ட்ராடிக்டட் வாஸ் நாட் கன்வின்ஸ்ட். ஸோ எக்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகலைல்ல, எக்ஸ் கன்வின்ஸ் ஆகலைன்னா அதோட மீனிங் என்ன? ஒய் சொல்றத தப்புன்னு எக்ஸ் நினைச்சிட்டு இருக்காரு. கரெக்டா? ஒய் சொல்றத தப்புன்னு எக்ஸ் நினைச்சிட்டு இருந்தா அப்ப எக்ஸ் தப்பு தானே, ஏன்னா ஒய் சொன்னது கரெக்ட். புரிஞ்சுச்சா? எக்ஸ் ஒன்று சொல்றாரு அது கரெக்ட், ஒய் ஒன்று சொல்றாரு அதுவும் கரெக்ட். ஆனா ஒய் சொன்னதை தப்புன்னு எக்ஸ் நினைச்சிட்டு இருக்காரு, அது தப்பு. அதனால எக்ஸோட ஒப்பீனியன் தப்பு. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ அதனாலதான் டி வந்து ஆன்சர். ஆக்சுவலி இங்க தான் அந்த கேம் இருக்கு. இந்த கமா போட்டு டு விச் எக்ஸ் வாஸ் நாட் கன்வின்ஸ்டுங்கிற இந்த வேர்டு இல்லைன்னா சி ஆன்சர். டு விச் எக்ஸ் வாஸ் நாட் கன்வின்ஸ்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால தான் எக்ஸ் இஸ் ராங், ஏன்னா ஒய் சொன்னது சரி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதில் கான்ட்ரவர்சி எதுவுமே கிடையாது. இது வந்து பாலிட்டி காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். பாலிட்டியில் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இது. ஸோ இதில் பாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் ஆர்டிகல் 13 வந்து வைட் டெஃபினேஷன் ஆஃப் லா தான் கொடுத்துருக்கு. ரொம்ப இதுவாக சிம்பிளாக யோசிச்சாலே ஆர்டிகல் 13ல கவர்மெண்ட் எது பண்ணாலும் லா தான் அப்படிங்கிற மாதிரியான வைட் டெஃபினேஷன் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ஆக்சுவலி எக்ஸாம் ஹாலில் சிடிக்கு நடுவில் ரொம்ப நேரம் இருந்தேன். அப்புறம் தான் அந்த கமா வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ ஒய் எக்ஸ்ட்ரா கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா இங்கே இன்னொன்று வரேன், இன்னொரு சப்ஸ்டான்ஷியல் என்ன வருதுன்னா பேஸ்ட் ஆன் தி அபோவ் செலக்ட் தி கரெக்ட். எக்ஸ் இஸ் கரெக்ட் இன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி லா இன்க்ளூடிங் த வியூ ஆஃப் நான் இன்க்ளூஷன் ஆஃப் தி கஸ்டம்ங்கிறது தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 13ல கஸ்டம் அண்ட் யூசேஜ்ங்கிற வேர்டு இருக்கு. த வியூ ஆஃப் ஒய் தட் லா இன்க்ளூடட் கஸ்டம் இஸ் நாட் கரெக்ட்ங்கிறது தப்பு, ஏன்னா இட் இஸ் இன்க்ளூடட் இன் தி கான்ஸ்டியூஷன். த வியூ ஆஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கரெக்ட், த வியூ ஆஃப் ஒன்லி ஒய் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்கா. இங்க வியூங்கிறது தான் சொல்றாங்க. வியூனா என்ன? அவரோட ஒப்பீனியன். எக்ஸோட ஒப்பீனியன் கரெக்டா? ஏன்னா அவர் ஒய் சொன்னதை ஏத்துக்கல, ஒய் சொன்னதை அவர் ஏத்துக்கலன்னா அவரோட ஒப்பீனியன் தப்பு தானே. ஸோ அதனால தான் எக்ஸ் தப்பாரு, ஏன்னா ஒய் சொன்னது கரெக்ட். என்னடா எக்ஸ் ஒய்னு உயிரை வாங்குற கேட்கிற வீடியோவில் கேட்குற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும். இதனால தான் இந்த வருஷம் வந்து எல்லாருமே டஃப்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் இதுக்கு ஆப்ஷன் டிஏ கரெக்ட் தான். இப்போ நிறைய பேர் சீனு அப்பீல் பண்ணுறவங்களாம் என் மேலே காண்டில் இருப்பாங்க. சி எனக்கு புரியுது உங்கள் காண்டு, நீங்கள் அப்பீல் பண்ணுறதை பண்ணுங்க. ஆனால் வந்து என்னோட இன்டர்பிரிட்டேஷன் படி இதுதான் கரெக்டு தான், எக்ஸ் வந்து தப்பு தான். ஓகே, எக்ஸ்னாலே பிரச்சனை தான். அதுதான் வந்து நேத்தில ப்ரிலிம்ஸ்ல இருந்து நம்ம உணர்ந்து. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து இன்னொரு புது டைப் ஆஃப் கொஸ்டின். என்ன புது டைப் ஆஃப் கொஸ்டின்னா, நான் ஏன் வந்து இன்னும் டிஸ்கஷனுக்குள்ளே போகல, 100 கேள்வி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா 2027ல என்னென்ன புதுசாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகணுங்கிறத சொல்கிறேன். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென், ஏன்னா அஃபிஷியலுக்கு உங்கள் கையிலே இருக்குது, நீங்களே ஏபிசிடி என்னன்னு எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நான் 100 கேள்விக்கும் பதில் சொல்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் 2027 ஆஸ்பிரன்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நோயிங் தி ஆன்சர்ஸ் ஆஃப் அ கொஸ்டின். ஸோ இது ஒரு டைப் புதுசாக இருக்கா. இப்போ இந்த டைப்ல ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு, எக்ஸ் ஒய். எக்ஸ் ஒய்யை வச்சு பாலிட்டியில் வந்தது எப்படி இருக்குன்னா, எக்கனாமியில் வந்து என்ன பண்ணுவீங்க? எக்கனாமியும் பாலிட்டியும் வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு வைடு ஸ்கோப் கொடுக்குற ஒரு ஏரியா. ஹிஸ்ட்ரியும் ஜாகிரபியும் கொஞ்சம் ஃபேக்சுவல் தான், அதனால அதில் வந்து பிரச்சனை இல்லை. இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் கொடுக்கறது பாலிட்டிலையும் எக்கனாமி. ஏன்னா லா சப்ஜெக்ட் எப்படி இன்டர்பிரேட்டட் இன் மல்டிபிள் வேஸ் அண்ட் எக்கனாமி இஸ் ஓ டைனாமிக் தட் இட் கேன் பி சீன் இன் மல்டிபிள் வேஸ். ஸோ இதில் எக்கானமி வந்தால் எப்படி இருக்குங்கிறத இப்போ நான் யோசிக்கணும், யோசிச்சு உங்களுக்கு கேள்வி எடுக்கணும்.
கொஸ்டின் பேப்பர். இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து யாரோட வேலையை வந்து இன்னும் டஃப் ஆகிடுச்சுன்னா, கொஸ்டின் செட்டரோட வேலை. இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கிற R&D டீம் இருக்காங்களே, அவங்க இந்த மாடல்ல இனிமேல் கொஸ்டினை செட் பண்ணும். பட் அதுக்கு நம்ம சாட் ஜிபிடி இருக்கான், அவன் எடுத்து கொடுத்துருவான். அவன்கிட்ட 4 மாடல் கொடுத்து இதே மாடல்ல 4 எடுனா எடுத்துருவான். அப்புறம் அதில் நம்ம டிங்கரிங் பார்த்து செட் பண்ணிடலாம். ஆனால் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்ததாக பாலிட்டியில் கொண்டு வரப்பட்ட நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ பழைய லாஜிக் படி என்ன சொல்லுவாங்கன்னா, நோ நோ நோங்கிற வேர்டு இருந்தாலே அது தப்பு. கரெக்டா? 3மே நோ இருக்கு. ஓகே, அதனால 3மே தப்பு தான். ஆக்சுவலி 3மே தப்பு தான். ஆனால் என்னன்னா, நோ நோ நோன்னு வந்துச்சுன்னா அந்த லாஜிக் வந்து இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் சயின்ஸ் அண்ட் என்வாரன்மெண்ட். அந்த நோ 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 லாஜிக் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள் இன் பாலிட்டி. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம். ஸோ பாலிட்டியில் இந்த ட்ரிக்ஸ் வந்து வேலைக்கு ஆகாது. வேர்டு பிளே ட்ரிக்ஸ். ஏன்னா பாலிட்டியில் தேர் கேன் பி நோ, தேர் கேன் பி எக்ஸெப்ட், தேர் கேன் பி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா இட்ஸ் லால எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். But okay, there is no article in the Constitution of India that specifies that Constitution of India will be called Constitution of India. So Article 393 நினைக்கிறேன். 393 அதாவது கடைசி 22nd பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குன்னா, ஷார்ட் டைட்டில், இந்த புக்கோட பேர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, 393. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 393, 394, 395 கடைசி 3 ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் இங்க கொடுத்துருக்கான். கான்ஸ்டியூஷனோட முதல் 3 ஆர்டிகல் எல்லாரும் படிக்கிறீங்க, கடைசி 3 ஆர்டிகல் படிக்கிறீங்களா? போய் படிங்கடா அப்படின்றான். சரியா? ஸோ கடைசி 3 ஆர்டிக்கல்ல வந்து 393ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்கோட பேர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஸோ நோ ஆர்டிகல்னு சொன்னது தப்பு. There is no article in the Constitution of India that specifies that Independence of Act 1947 and Government of India Act stands repealed. ஸோ ரிப்பீல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 394. எந்தெந்த பழைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஜனவரி 26, 1950 அன்னைக்கு அமலுக்கு வரும்போது எந்தெந்த லாலாம் அமலில் இருக்கும், எந்தெந்த லாலாம் அமலில் இருக்காது, which will be implemented and which will come into force and which will not come into force, which of the existing laws are repealed அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரிப்பீல் பண்ணிட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947 ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அது இந்தியாவில் இனிமேல் செல்லுபடியாகாது, கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் அப்படின்ட்டாங்க அந்த 2. ஸோ அதனால இதுவும் தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 394 நினைக்கிறேன், அதுலயும் இருக்கு. 395ல இது இருக்கும். 395ல நம்ம டேட் இருக்கும். வெதர் ஜனவரி 26, 1950ங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கா, இப்போ நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூஷன்ல இருக்கா அப்படின்னா ஈஸியா போட்டுருவீங்க. எங்க இருக்கு? பிரியாம்பல்ல இருக்கு. பிரியாம்பல்ல நவம்பர் 26, 1949 இருக்கு. ஜனவரி 26, 1950 கான்ஸ்டியூஷன்ல எங்கேயாவது மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாரும் யோசிப்பீங்க. இருக்கு. ஏன்னா கமன்ஸ்மெண்ட், அதாவது ஷார்ட் டைட்டில், ரிப்பீல்ஸ் அண்ட் கமன்ஸ்மெண்ட், இதுதான் வந்து பார்ட் 22 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு சில நம்ம நவம்பர் 26ஆம் தேதி கான்ஸ்டியூஷனை சைன் பண்ணும்போது ஒரு சில ஆர்டிக்கிள்லாம் நவம்பர் 26 அன்னைக்கே அமலுக்கு வந்துருச்சு. கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கே, கான்ஸ்டியூஷனை சைன் பண்ண அன்னைக்கே. ஒரு சில ஆர்டிக்கிள் தான் ஜனவரி 26 அன்னைக்கு வந்தது. ஸோ என்டையர் கான்ஸ்டியூஷனும் ஜனவரி 26க்கு தான் அமலுக்கு வந்ததுன்னு இல்லை. ஒரு சில ஆர்டிகிள்ஸ் கான்ஸ்டியூஷனை சைன் பண்ணி அன்னைக்கே வந்துருச்சு, ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து ஜனவரி 26 அன்னைக்கு தான் வந்துச்சு. எதெல்லாம் அன்னைக்கு வந்தது, எதெல்லாம் ஜனவரி 26 வருதுன்னு சொல்றதுனால அந்த டேட் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல்லாம் ஜனவரி 26 தான் அமலுக்கு வரும் அப்படின்னு அன்னைக்கு சைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து தப்பு. தேர் இஸ் நோ ஆர்டிகல்னு சொன்னது. ஸோ தேர் இஸ் நோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்துட்டதுனாலும் நான் பாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு வரும். இல்லை, ஆப்ஷன்ஸ் தான் புதுசு. ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், நோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆப்ஷன் பி தான். பட் இப்போ 3வது சி அண்ட் டி பாருங்க. தேர் ஆர் 2 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் 3. இதுல 2 கரெக்டா இருக்கு, ஏதோ 2 கரெக்டா இருக்கலாம், அதுல 3 நிச்சயமா கரெக்ட்னு சொல்லுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா 3 இஸ் ஷோர்லி ரைட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ உங்களுக்கு 2 கரெக்ட்னு தெரிஞ்சாலும் அதுல 3 கரெக்டா இருக்கு இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இல்லை நான் இன்னொரு கொஸ்டின் காட்டினா உங்களுக்கு புரியும். தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸில் நம்ம எப்படி வந்து எலிமினேட் பண்ணி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக கற்றுக்கணும். ஸோ அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது இந்த டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இந்த டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் இந்த டைப் ஆஃப் இன்ஃபரன்சஸ் அண்ட் ஆல் தி அபோவ் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கிறது. ஸோ அப்போது ஆப்ஷன்ஸில் ஆல் தி அபோவ் ஏன்னு இருக்குது. ஆக்சுவலி நான் அதை தான் சொல்லுவேன், OMRல மார்க் பண்ணுறப்போ நீங்கள் பேப்பரில் வந்து 3 கரெக்ட் பண்ணி ஆப்ஷன் ஏ அப்படின்னு முடிவு பண்ணால் புள்ளி வைக்கிறப்போ ஏன்னு சொல்லிட்டே புள்ளி வைக்கணும். கத்த சொல்லாது, ஏ பின்னு எக்ஸாம் ஹாலில் சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்குள்ள ஏன்னு சொல்லிக்கிட்டு தான் புள்ளி வைக்கணும், பி அப்படின்னு சொல்லிட்டு தான் புள்ளி வைக்கணும். அது வந்து அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து சின்ன புள்ளத்தனமாக இருக்கும்.
சொல்லி சொல்லி எழுத சொல்லுவாங்களே ஸ்கூல் பசங்களை, அதுதான் இது. ஏன்னா சொல்லி சொல்லி எழுதா தப்பு வராது. நீங்க டபிள்யூன்னு சொல்லிட்டு வி போட்டுருவீங்க, டபிள்யூன்னு சொல்லிட்டே எழுதுறப்போ டபிள்யூ தான் வரும். அதனால தான் குழந்தைங்க வந்து சொல்லிட்டே எழுத சொல்லுவாங்க, ஏ பிக் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. இது எப்படின்னா ஆப்ஷன் சி 2 and 3 அப்படின்னு அங்கே பார்த்துட்டு மார்க் பண்ணுறப்பையும் புள்ளி வைக்கிறப்போ ஆப்ஷன் சி 2 and 3ன்னு சொல்லணும் மைண்டில். இந்த எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேடிங் OMR. இந்த எக்ஸசைஸ் வந்து டெஸ்ட் சீரீஸ்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க மைண்டில். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலி இட்ஸ் அ ப்ரூவன் மெத்தட், சொல்லி பார்த்துட்டே செய்யறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கிளியரா? ஸோ வாட் இஸ் ஓவரால் அப்சர்வேஷன்? ஸோ அப்போ நியூ மாடல் என்னென்னலாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சா நமக்கு, என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு? அன்ஃபேர், அன்கன்வென்ஷனல், வெரி டஃப். ஆனால் லோ கட் ஆஃப் தான். கட் ஆஃப்லாம் எவ்வளோ வரும்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கட் ஆஃப் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு அனுமானத்தில் சொல்கிறது தான். ஆக்சுவலி கட் ஆஃப் வந்து நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட். ஈவன் யூபிஎஸ்சி வில் நாட் நோ கட் ஆஃப். யூபிஎஸ்சி எப்போ நம்ம கட் ஆஃப்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கட் ஆஃப் அப்படின்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு 13,500 பேர் தேவை. அப்போ சாரி மெயின்ஸ் எழுதுறதுக்கு அந்த 13,500 பேர் எடுக்கிறப்போ 13,500 ஒருத்தன் வரால, அவன் எடுத்த மார்க் தான் கட் ஆஃப். உங்களுக்கு புரியுதா? 13,500 ஒருத்தன் எடுத்துட்டு கடைசியா ஒருத்தனை சாதனை பண்ணி உள்ள வரால, அவங்க எடுத்த மார்க். ஏன்னா வி ஆர் கட்டிங் ஆஃப் தி லைன். இப்போ என்னதுன்னா 4 லட்சம் பேர் பிலிம்ஸ் எழுதுறான். 4 லட்சம் பேரோட மார்க்கையும் நம்ம லிஸ்ட் போட்டு அதுல எங்க நம்ம லைனை வந்து போட்டு கட் பண்றோம். ஸோ 13,500வது ஆள், ஐ மீன் ரிசர்வேஷன் இல்லைன்னா 13,500. இப்போ ரிசர்வேஷன் இருக்கிறதுனால ஒரு கேட்டகரிக்கு தனி லிஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறதுனால ஜென்ரலுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், ஓபிசிக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், எஸ்சிக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், எஸ்டிக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஜென்ரல் லிஸ்ட்ல 4 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுல ஜென்ரலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணுமோ 13,000த்துல நமக்கு 51% எடுக்கணும். 51% எடுத்த பிறகு ஜென்ரலோட லைனை வரைவாங்க. அதுக்குள்ள எல்லா கம்யூனிட்டியும் இருக்கும். அப்புறம் ஓபிசியோட லைனுக்கு வருவாங்க. ஓபிசியோட லைன்ல அங்கிருந்து ஓபிசி வரைக்கும் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு ஓபிசியோட அந்த 27% முடிகிறப்போ அங்க ஒரு லைன் போடுவாங்க. அப்புறம் எஸ்சிக்கு போவாங்க. எஸ்சியில் அந்த எஸ்சியோட 15% ஃபில் ஆகிறப்போ எஸ்சியோட லைன் போடுவாங்க. ஸோ அப்போ ஜென்ரல் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் 3 பேருக்கு போடுறப்போ எங்கே அந்த கோடு போட்டாங்கிறது தான் கட் ஆஃப். ஸோ அது எப்போ தெரியும்னா, அவனே ஆன்சர் கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் சொல்லும் போது தான் அவனுக்கே தெரியும் கட் ஆஃப்னா என்னன்னு. அது எப்படி இன்ஸ்டியூட்ஸ்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பட் என்ன கட் ஆஃப் எவ்வளோ வருங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்டை வச்சு தான். இப்படி டஃப்பாக இருந்து சிசாட்டும் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வரும், இதுக்கு முன்னாடி அப்படி வந்திருக்கு அப்படின்னு இன்ஃபரன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். அப்படி வச்சு சொல்கிறப்போ 2023 வாஸ் டஃபஸ்ட். அப்போ கட் ஆஃப் வந்து 75 தான் ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு. ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு ஒரே கட் ஆஃப் தான் வந்துச்சு, 75. அந்த வருஷம் சிசாட் வாஸ் டஃப். அந்த வருஷம் சிசாட் டஃப்பாக இருந்ததுனால 75 இருக்கு. இந்த வாட்டி சிசாட் டஃப்பானா எஸ், சிசாட் வாஸ் டஃப். ஏன் டஃப்னா காம்ப்ரிஹென்ஷனால இருக்கு. பட் நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து இந்த வாட்டி வந்து மாடரேட் தான். 2023ல ரெண்டும் டஃப்பாக இருந்தது. இந்த வாட்டி என்ன மேக்ஸ் ஓரளவுக்கு மாடரேட் தான். ஸோ அப்போ மேக்ஸ் மாடரேட்டாக இருக்கிறதுனால நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக வரும்னு நினச்சிட்டு காம்ப்ரிஹென்ஷனுக்கு டியூன் ஆகி போயிட்டு நிறைய பேர் ஆனால் காம்ப்ரிஹென்ஷனை போட்டுட்டு சிசாட் வராமல் போயிருக்கு இந்த வாட்டி. தோ மேக்ஸ் வாஸ் மாடரேட் டு ஈஸி திஸ் இயர், many aspirants instead of finding those easy max question and solving, they thought that comprehension will be easy and they attempted comprehension and they thought that they will clear by just using comprehension. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, காம்ப்ரிஹென்ஷன் நிறைய பேர் இந்த வாட்டி போட்டு சிசாட்ல வாய்ப்பு இழந்திருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி காம்ப்ரிஹென்ஷன் வாஸ் வெரி வெரி டஃப். எனக்கு அதுவும் ஒரு கோபம், இவ்வளோ டஃப்பாக காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறீங்க. ஒரு 12 வருஷம் இருக்கிற ஒரு ஆஸ்பிரன்னா நான், எனக்கு காம்ப்ரிஹென்ஷன் டஃப்பாக இருக்குது. நான் என்னை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறேன். நான் அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். எனக்கே டஃப்பாக இருக்குன்னா ஒரு நார்மல் ஆஸ்பிரண்ட்டு கஷ்டம் தானே படுவான். ஆனால் ஹிந்தி மீடியம்க்கு அந்த பிரச்சனை இருக்கா? ஹிந்தி இல்லை மீடியமில் அது எப்படி டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அது ஈஸியாக டஃப்பாக, அதுக்குள்ளே நான் போகல. உனக்கு ஹிந்தியில் அங்கே இருக்குது, உன் தாய்மொழியில் தெரியும், உன் தாய்மொழியில் ஏதாவது ஒரு வேர்டை பிடிச்சி நீ போட்டுருவ. ஆனால் எங்கள் ஆளுங்க வேறு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ ஜிஎஸ்ல தமிழ் கொண்டு வந்துக்கலாம், பட் சிசாட்ல இட் ஷுட் பி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வைக்கிறப்போ உனக்கு எதுக்கு ஹிந்தியில் காம்ப்ரிஹென்ஷன் வேணும்? நெக்ஸ்ட் வந்து நியூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், இன்ஃபரன்ஸ் டைப் அண்ட் நியூ ஆப்ஷன்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட். இது வந்து ஒரு அப்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இதுவாக கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரி ஹேட் ஹையஸ்ட் ஷேர் 20 கொஸ்டின்ஸ். ஏன்ஷியன்ட் வாஸ் டஃப். ஏன்ஷியன்ட் ஈஸின்னு சொல்ல முடியாது.
எக்கனாமி வாஸ் தி ஈஸியஸ்ட், நோ ஷாக்ஸ். எக்கனாமியில் கேட்ட 13 கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி தான் அந்த M1 எக்ஸ்சேஞ்சு ஃபார் MSMEன்னு வந்து ஒரு கொஸ்டின் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியாது, மிச்சது எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ அதனால் எக்கனாமி வாஸ் நாட் அ ஷாக். ஜாகிரஃபி கேட்டிருக்கான், ஸ்டாட்டிக்லேருந்து ஒன்றுமே கேட்கல, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. கான்செப்ட்லேருந்து கேட்கல, மழை எப்படி பெய்யும்னு கேட்கல, ஓஷன் கரண்ட்ஸ் பற்றி கேட்க மாட்டான், சலினிட்டி ஆஃப் தி ஓஷன்ஸ் கேட்க மாட்டான், அப்போ கிளைமேட்டாலஜிலேருந்து கேட்க மாட்டான். என்னதான் பெனின்சுலர் பிளாட்டூலேருந்து ஒன்று கேட்டிருக்கான், ஓகே. குவாலிட்டி நியூ ஆப்ஷன்ஸ் அண்ட் லோவஸ்ட் நம்பர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியோட வரலாறுலேயே 8 பாலிட்டி கேள்வியெல்லாம் கேட்டது கிடையாது. அதுலேயும் ஒரு ஆக்டை தூக்கிட்டா 7 பாலிட்டி கேள்வி. ஸோ நியூ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கான். சயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் ஹையஸ்ட் வந்துட்டாரு. ஆனால் சயின்ஸ் வந்து மாடரேட்டு எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் தான் வந்தது. சயின்ஸ் கொஞ்சம் போடுறவங்களுக்குலாம் நிறைய பாசிட்டிவ் வந்திருக்கும். ஃபேக்சுவல் நாலேஜ் இஸ் நீடட் ஃபார் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சிக்கும் ஃபேக்ட்ஸ் படிக்கணும், உங்களுக்கு புரியுதா? யூ மஸ்ட் நோ ஃபேக்ட்ஸ், யூ மஸ்ட் நோ நம்பர்ஸ். அது வந்து எல்லா இயர் இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவா இருந்திருக்குன்னா இயராக இருந்திருக்கு. ஒன்று ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்டில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இயர் தப்பாக கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஒரு ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் நம்மளுடைய ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இல்லைனா ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியானா, ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான் கொஸ்டினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இயர் சைக்கிள் என்ன அப்படின்னு கேட்குறான். கொஸ்டின் பேப்பரில் 2021 to 26 இருக்கு, ஆனால் அதோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் 22 to 26. ஸோ அது நம்ம வந்து இந்த நுவன்சஸ் பார்க்க மாட்டோம். ஸோ ஃபேக்சுவல் நாலேஜ் இஸ் நீடட். ஏன்னா 2021 to 26 2022 to 26 இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட். ஏன்னா பட்ஜெட்ல இப்போ ஒன்று நம்ம ஸ்கீம் பார்க்குறோம்னா தி ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃபார் 5 years ஃப்ரம் 2021 to 26 2022 to 26 சொல்ற அந்த ஒரு இதை வந்து நம்ம ஓவர் லுக் பண்ற ஒரு ஏரியா. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான் அதை கவனிப்பாங்க, எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கவனிப்பாங்க. இப்போ நம்மளும் அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் எந்த வருஷம் எந்த கேள்வி எந்த ஸ்கீம்ஸ் படித்தாலும் அந்த ஸ்கீம்ஸோடைய இயரை நோட் பண்ணணும். எந்த இயரில் டார்கெட் இருக்கு, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்கு ஃபினான்ஸை அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும். ஸோ தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை டீசெண்டாக படிங்க. எஸ்எஸ்சி டைப்ஸ், ஸ்போர்ட்ஸ், மூவிஸ், அவார்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஸ்போர்ட்ஸ்லேருந்து கேள்வி வருது, படத்துலேருந்து கேள்வி வருது. படத்துலேருந்து கேள்வினா கருப்பு படத்தில் யார் வில்லன் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி கேள்வினா கொஞ்சம் அவார்டு வாங்கின படம், முக்கியமான படம் பற்றி கேள்வி வருது. அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ்லேருந்து கேள்வி வருது. டிஃபென்ஸ்லேருந்து கேள்வி வருது காலங்காலமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. டிஃபென்ஸ்லேருந்து என்ன கேள்வியாக வந்துச்சுங்கிறத நோட் பண்ணோம். 2023 ஒரு கேள்வி கேட்டான், ரேங்க்கு இந்தியன் ஆர்மியில் இருக்கிற ரேங்க் நேவியில் எது ஈக்குவலன்ட்டு, ஏர்ஃபோர்ஸில் எது ஈக்குவலன்ட்டுன்னு. இது ஆர்மி ஜென்ரல்கிட்ட கேட்டாலும் ஒரு நேரம் யோசிப்பாரு. நம்மளை கேட்டாங்க. ஸோ அதை விடுங்க. இந்த வாட்டி ஒன்று கேட்டான், கார்ப்ஸ் எந்த கார்ப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எஸ்எஸ்சியில் தான் கேட்பான், நமக்கு இப்போ அது வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி டைப் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அது இந்த வருஷமும் தொடருது. அதான் வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஓவரால் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா யாரோ 13,000 பேர் பாஸ் பண்ண தான் போகிறான். அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் எதனால் பாஸ் ஆகிருப்பாங்கன்னா they absorbed the shock in the exam hall and they performed with fullest attention. பதட்டம் அடையாமல் இருந்ததுனால வந்திருக்கும். இப்போ எக்ஸாம் வராதவங்க வருத்தப்படாதீங்க. ஐ நோ யுவர் கன்சர்ன்ஸ். ஏன்னா உங்களுக்கு இருந்த அதே வெறுப்பு எனக்கு இருக்குது. என்னோட ஸ்பீச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.